ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தனிநபர் கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது ரெப்போ வட்டி விகிதம் குறைத்திருப்பது தொடர்பாக எந்தெந்த துறைகளில் விலை குறையும், பொதுமக்களுக்கான பயன்கள் என்ன, ரிசர்வ் வங்கி என்ன தெரிவித்திருக்கிறது? 2025ஆம் ஆண்டு நிறைவடைய போகின்ற சூழலில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முடிய போகிற ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ ரேட் வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 25 காசுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரெப்போ ரேட் வட்டி விகிதம் தற்போது குறைக்கப்பட்டுள்ளதால் இனி வட்டி விகிதம் தற்போதைய 6.50%-இருந்து 5.50%-இருந்து 5.25% ரெப்போ ரேட் வட்டி விகிதம் இனி குறைய இருக்கிறது. இது கிட்டத்தட்ட நடப்பு ஆண்டில் மட்டும் 4வது முறையாக ரெப்போ ரேட் வட்டி விகிதம் குறைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் தான் ரெப்போ ரேட் வட்டி விகிதம் 0.50%, அதாவது 50 காசுகள் குறைக்கப்பட்டது. 6%-இருந்து 5.5% குறைந்தது. இது தவிர இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 0.25%, அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் மேலும் 0.25% குறைக்கப்பட்டு இறுதியாக ஜூன் மாதம் 50 புள்ளிகள் குறைக்கப்பட்டது. தற்போது அது மேலும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வங்கிகளில் தனிநபர் கடன், வாகன கடன் மற்றும் வீட்டு கடன் உள்ளிட்ட கடன்களை பெற இருக்கின்ற மக்களுக்கு வட்டி விகிதம் மேலும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிப்பதோடு பொதுமக்கள் கைகளில் அதிக அளவிலான பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் நம்பி வங்கிகளுக்கு சென்று கடன் வாங்குவார்கள். அதனை கொண்டு ஏதாவது தொழில் செய்வார்கள் அல்லது செலவுகள் செய்வார்கள். இதன் மூலம் சந்தைகளிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொதுமக்கள் கைகளிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும்.